ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நொவாலிக்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 82 ருபீஸில் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 197 க்ரோஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8% இருக்குது. ஸ்டாக்கோட பி 77. மெயினாக அவங்க வந்து ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு சைட்வேஸில் ரொம்ப மாதங்களாக இருந்தது. வந்து ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் 56 ருபீஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து 82 ருபீஸ் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அது காரணம் வந்து நல்ல க்ரோத் தான். ப்ளஸ் பாயிண்ட் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். சேல்ஸ் க்ரோத் வந்து 42.1% லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 222 டேஸ்லேருந்து 122 டேஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறாங்கனாலும் டிவிடெண்ட் எதுவும் பே பண்ணுறதில்ல. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.12% லாஸ்ட் 3 இயர்ஸில். ஹை டெப்டாஸ் இருக்காங்க 163. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.87 க்ரோஸ்லேருந்து 25 க்ரோஸ் பக்கம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 48 க்ரோஸ் இருந்து கொஞ்சம் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 க்ரோஸ்லேருந்து 0.91 க்ரோஸாக இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 3 க்ரோஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 63% இருக்குது 10 இயர்ஸில். காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் 10 இயர்ஸில் 40% இருக்குது. ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்து 10 இயர்ஸில் 29% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 இயர்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் 12 க்ரோஸ்லேருந்து 92 க்ரோஸ் பக்கம் இருக்குது. டோட்டல் அசட்ஸ் வந்து 12 க்ரோஸ்லேருந்து 92 க்ரோஸ் பக்கம் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் மேஜர் ஹோல்டிங் இருக்குது. 50.57% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 49.43% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 3000 ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. கொஞ்சமாக ஸ்டாக் வாங்கி ட்ரை பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஏற்றங்களில் இருக்குது. மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஏற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.